இந்த வீடியோவில் நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். ஸோ அட்வான்டேஜஸில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் டேட்டா செக்யூரிட்டி. அதாவது ஆத்தரைஸ் பீப்புளால் மட்டும்தான் அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியும். பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக ப்ரொடெக்ட் ஆகி இருக்கும். செகண்ட் ஒன், ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி. அதாவது டேட்டாஸ் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் நமக்கு சேவ் ஆகுது. தேர்ட் ஒன், டேட்டா கன்சிஸ்டன்சி. எந்த இடத்துல டேட்டாஸ் அப்டேட் ஆனாலும் அது மற்ற அதே டேட்டா வேறு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு யூஸர் இல்லாமல் ஒரு 2-3 யூஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே அந்த அப்டேட் ஆன டேட்டா காமிக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் ஈஸி டேட்டா ஆக்சஸ். அதாவது நம்ம சிம்பிளான queries வச்சு இந்த டேட்டாஸை சர்ச் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ மேனேஜ் பண்ணவோ நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. டிபிஎம்எஸ் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணிக்கும். இதனால் ஏதாச்சும் தப்பாக போச்சுன்னா கூட நம்மளால் ஈஸியாக ரிஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிக்ஸ்த் ஒன், மல்டி யூசர் ஆக்சஸ். டிபிஎம்எஸ் நிறைய யூசர்ஸை ஒரே டைமில் அந்த டேட்டாஸை யூஸ் பண்ண வைக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். இது காலேஜ், பேங்க், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபர்ஸ்ட் திங் ஹை காஸ்ட். டேட்டா டிபிஎம்எஸ் ரொம்பவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டோரேஜ், வெல் ட்ரெயின் ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது ஏன் காம்ப்ளெக்சிட்டினா டிபிஎம்எஸ் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியான ஒன்று இல்லை. இதை நம்ம யூஸ் பண்ணணும்னா இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் இஸ் லார்ஜ் சைஸ். டிபிஎம்எஸ் நிறைய டிஸ்க் ஸ்பேஸ் அண்ட் ரேம் அண்ட் சிபியூ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். இது மற்ற அப்ளிகேஷனை ஸ்லோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இஷ்யூஸ். அதாவது நிறைய யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லை ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிறதுனாலையும் இது ஒரு சில டைம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு சில டைம் எப்போனா நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதப்ப இது ஸ்லோவாக இருக்கும். இதனால் இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது டிபிஎம்எஸ் ஏதாவது பக் கிராஷ் ஆச்சுன்னா என்டையர் டேட்டா பேஸே நமக்கு அன்அவைலபிளாக இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். தேங்க்யூ.